ஹாய் நான் ராஜேஷ், இது ரத்னா மொபைல்ஸ் ட்ரைனிங் சென்டர். இன்றைக்கி நமக்கு வந்து புதுசாக ஒரு F64 இந்த வெர்ஷன் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, புது வெர்ஷன் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது இன்னும் வந்து அவங்களோட அஃபீஷியல் சைட்டில் போட்டிருக்க மாட்டாங்க. இந்த வெர்ஷன் வந்து இன்னும் அஃபீஷியல் சைட்டில் வந்திருக்காது. இப்போ என்னென்னா, இந்த ஏபிகே ஃபைலை யூஸ் பண்ணி மொபைல் மூலமாக நம்ம எப்படி இந்த பாக்ஸை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறது, மொபைல் மூலமாக நம்ம எப்படி எஃப்ஆர்பி லாக் ரிமூவ் பண்ணுறது, பாஸ்வேர்டு ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தையும், ஃபியூச்சரில் நம்ம ஒய்ஃபை மூலமாக இதை எப்படி நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு இனிஷியல் தான் இது. இப்போ வந்து நம்ம ப்ளூடூத்தில் மட்டும் தான் கனெக்ட் பண்ண முடியும். இப்போதைக்கு எஃப்ஆர்பி பாஸ்வேர்டு எடுக்கிறது பாசிபிள் தான். ஸோ அந்த ப்ராசஸை நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காட்டுறேன். ஸோ இப்போ முதல்ல அந்த வேலை செய்யணும்னா, புது வெர்ஷன் வந்து வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு அந்த ஏபிகே ஃபைல், மொபைல் இன்ஸ்டால் பண்ணுற ஏபிகே ஃபைல், இந்த செட்டப் எல்லாமே அஃபீஷியல் சைட்லேயே கிடைக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய பாக்ஸோட ஃபர்ம்வேர் நீங்கள் ஏற்கனவே அப்டேட் பண்ணியிருப்பீங்க. பாக்ஸோட ஃபர்ம்வேரை சேம் இதே மாதிரி இப்போவும் நீங்கள் பாக்ஸ் ஃபர்ம்வேர் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெரியும், இந்த செட்டிங் ஆப்ஷனுக்குள்ளார போயிட்டு ஹார்ட்வேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் உள்ள போனோன்னா ரைட் பாக்ஸ் ஃபர்ம்வேர்னு இருக்கு இல்லையா, அதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இது என்ன சொல்லுதுன்னா, டிஎஃப்இ மோடில் பாக்ஸை கனெக்ட் பண்ணுன்னு சொல்லுது. நான் யூஎஸ்பியை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு சென்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பிடிச்சி இந்த கேபிளை நான் வந்துட்டு கனெக்ட் பண்ணுறேன். ஸோ பாக்ஸ் இப்போ டிஎஃப்இயில் கனெக்ட் ஆகிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக டிஎஃப்இ மோடில் கனெக்ட் ஆகிடுச்சு. நான் டெஸ்க்டாப்பில் ஆல்ரெடி வந்துட்டு இதோட ஃபர்ம்வேரை டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த FWZ அப்படிங்கிற இந்த ஃபைல் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது இந்த பாக்ஸோட ஃபர்ம்வேர், லேட்டஸ்ட் ஃபர்ம்வேர். ஸோ அதை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதான்னு கேட்குது. எஸ், ஃபேக்ட்ரி ஃபார்மேட் டிவைஸ் எஸ் கொடுத்துட்டு, இப்போ என்னென்னா இந்த பாக்ஸோட ஃபர்ம்வேரை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணணும். ஓகேவா, இப்போ ஃபர்ம்வேர் வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்குது. அப்படியே பாருங்கள். நிறைய பேர் பாக்ஸோட ஃபர்ம்வேரை வந்து அப்டேட்டே பண்ணுறது கிடையாது. அப்படியே அந்த பாக்ஸ் ஃபர்ம்வேரை அப்டேட் பண்ணாமல் அப்படியே டேரெக்டாக வெப்சைட்டுக்குள்ளார போயிட்டு அவங்க கொடுக்குற லேட்டஸ்ட்டு செட்டப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுற ஆட்களும் இருக்காங்க. அப்படி பண்ணிங்கன்னா பாக்ஸோட அந்த எஸ்ஓசி வந்து அப்டேட்டே ஆகாது. அதனால் என்னென்னா உங்களுக்கு ப்ராப்பரான ஃபங்க்ஷன் ஆகாது. அன்லாக்கிங், ஃப்ளாஷிங் எல்லாம் ப்ராப்பராக ஆகாது, ரீட் ஆகிறது நிறைய எரர் வரும், இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். ஸோ எப்போவுமே பாக்ஸை வந்து அப்டேட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா, சரி, அது அப்டேட் ஆகட்டும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா, என்னுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இந்த F64 பாக்ஸோட அந்த ஏபிகே ஃபைலை ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இதோ இந்த ஃபைல் அவங்க கொடுப்பாங்க, இதை ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ இது மூலமாக தான் நம்ம என்னோடய பாக்ஸை வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுங்கிறதையும் கையோட பார்த்துடலாம். ஓகே, அதே மாதிரி உங்கள் பாக்ஸில் வந்துட்டு நீங்கள் ஒன்று சிப் ஆஃப் பண்ணி போடணும். ஏற்கனவே இது பண்ணுற மாதிரி தான், சிப்பை உள்ளே போட்டுட்டு நீங்கள் அடாப்டரில் கனெக்ட் பண்ணிக்கலாம், அல்லது ஐஎஸ்பி அடித்தாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஐஎஸ்பி ஜம்பர் அல்லது சிப் ஆஃப், ரெண்டில் எதுனாலுமே நம்ம மொபைல் மூலமாக ஃப்ளாஷிங் அன்லாக்கிங் பண்ணிக்க முடியும். ஃப்ளாஷிங் அன்லாக் பண்ணலாம். பட் நான் சொன்ன மாதிரி இப்போதைக்கு ப்ளூடூத்துங்கிறதுனால பெரிய டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடெல்லாம் இருக்காது. இப்போ நீங்கள் பெருசாக ஏதாவது டம்பை பேக்கப் எடுக்கலாம்னு நினச்சிங்க, இல்லை ஃப்ளாஷ் பண்ணலாம்னு நினச்சிங்கனாக்கா ரொம்ப டிலே ஆகிடும், டைம் ரொம்ப டிலே ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் ரீட் பண்ணுற மெமரி உங்களுடைய ஃபோன் ஸ்டோரேஜில் தான் உட்காருங்கிறதுனால உங்கள் ஃபோனுக்குள்ளேயும் அதுக்கு தகுந்த மாதிரியான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கண்டிப்பாக இருக்கணும், ஈவன் ஃபியூச்சரில் கூட. ஓகே, இப்போ என்ன சொல்லுதுன்னா, அப்டேட் ஆகிடுச்சு, திருப்பி ரீகனெக்ட் பண்ணுன்னு சொல்லுது. நான் ஒன்ஸ் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப ரீகனெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த பாக்ஸோட ஃபர்ம்வேர் அப்டேட் ஆகிடுச்சு. ஓகேவா, பாக்ஸோட ஃபர்ம்வேர் அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பாக்ஸை ப்ளூடூத் மூலமாக என்னோடய மொபைலில் நான் கனெக்ட் பண்ணணும். அதுக்கான ப்ராசஸை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நானும் இது வரைக்கும் கனெக்ட் பண்ணல, இதுதான் ஃபஸ்ட் டைமு. உங்களுடைய பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூடூத் 5.0ங்கிற இடத்துல இந்த பாஸ்வேர்டு காமிக்கும். ஓகேவா, உங்களுடைய நார்மலாக பாக்ஸை நீங்கள் வந்து இந்த ரைட் பட்டன் அமுக்குனீங்கன்னா ப்ளூடூத் 5.0ன்னு சொல்லிட்டு பின் நம்பர்லாம் காட்டும். உங்களுடைய அப்ளிகேஷன்ஸில் போய்ட்டு ஒன்ஸ் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா ப்ளூடூத்தில் வந்து ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ப்ளூடூத்தை ஆன் பண்ணிவிட்டு பேர்டு டிவைஸுங்கிற இடத்துல காட்டும். ஒன்ஸ் கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த பேர்டு மீன்ஸ் கனெக்ட் ஆகிக்கும். ஓகேவா, ஜஸ்ட் அந்த பாக்ஸோட நேம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ப்ளூடூத்தில் காட்டும், பாக்ஸோட நேம் காட்டும். அதை டச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆனதுக்கப்புறமா ஜஸ்ட்டு நீங்கள் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற அப்ளிகேஷனுக்குள்ளே போய்ட்டு ஒன்ஸ் ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா இந்த பாக்ஸ் இந்த மாதிரி ஷோ ஆகும். ஓகேவா, பாக்ஸோட பிக்சர் ஷோ ஆகும். அதை நான் தொட்டோனையுமே 6 டிஜிட் பின் கேட்குது. இந்த 6 டிஜிட் பின்னு நான் எங்கேருந்து எடுக்கிறேன்னா, இந்த இடத்துல பாருங்கள், பாக்ஸ்லேயே வந்து 858222 காட்டுது இல்லைங்களா, அதை போட போகிறேன். 858222 அப்படிங்கிறத போட்டுட்டு நான் வந்துட்டு மொபைலில் ஓகே கொடுக்குறேன். கொடுத்த உடனே என்ன ஆகிடுச்சுன்னா, அந்த பாக்ஸ் என்னோடய பாக்ஸோடைய இது நேம், அதாவது சீரியல் நம்பர் எல்லாமே இங்கே ஷோ ஆகுது. ஓகேவா, இந்த சீரியல் நம்பரு இங்கே பாக்ஸுக்கு நம்ம கனெக்ட் பண்ண என்ன சீரியல் நம்பர் வருமோ அதே சீரியல் நம்பர் வந்து எனக்கு இந்த இடத்துல காட்டும். ஓகேவா, அப்படின்னா பாக்ஸ் வந்து கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நான் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஸ்பேஸ், இந்த மொபைலை பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் ஒரு இது மாதிரி சைட்லேருந்து ஒரு மெனு ஓப்பன் ஆகிருக்கு, ரெடியாக இருக்கா. ஸோ அந்த சைட்லேருந்து இழுத்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன மெனு இங்கே காட்டுமோ இதே மெனு நமக்கு இங்கே ஷோ ஆக ஆரம்பிச்சிருச்சு, தெரியுதுங்களா. இப்போ நான் என்ன செய்கிறேன்னா,
இது பாருங்கள், என்னோட அடாப்டருக்குள்ளே ஆல்ரெடி ஒரு யூஎஃப்எஸை போட்டு வச்சுருக்கிறேன். அந்த யூஎஃப்எஸை ஜஸ்ட் நான் வந்து PGA 153 நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதை மட்டும் நான் இப்போ பாக்ஸில் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு இதுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை பார்ப்போம். செட்டிங்ஸ் காட்டுது, அதுக்குள்ளே போகிறேன், என்ன தெரியுதுன்னு பார்ப்போம். லாங்குவேஜ் இதெல்லாமே இருக்குது. ஓகே, இப்போ நான் இந்த யூஎஃப்எஸை செலக்ட் பண்ணுறேன். அதில் வந்துட்டு நம்ம ஏதாவது நம்மளுடைய அந்த கனெக்ஷன் பேராமீட்டர்ஸ் ஏதாவது மாற்றுறதுனா மாற்றிக்கலாம். உங்களுக்கு ஆல்ரெடி இங்கே காட்டுற மாதிரியே தான். இந்த யூஎஃப்எஸில் பாருங்கள், இந்த இடத்துல இந்த கனெக்ஷன் பேராமீட்டர்ஸில் என்ன ஆகுமோ அது எல்லாமே இங்கே காட்டுது. தெரியுதா? விசிசி கியரு, நீங்கள் என்ன கியரில் வைக்கணும் எல்லாமே அந்த இடத்துல ஷோ ஆகுது. எவ்ரிதிங் சேம். கீழே வந்து கியோக்ஸியா கார்டாக இருந்தால் எப்படி கனெக்ட் பண்ணணும் அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. நான் மறுபடியும் பேக் போகிறேன். இங்கே கனெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கனெக்ட் ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். அங்கே கிளிக் பண்ணுற மாதிரி இங்கே கனெக்ட் ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். கனெக்டிங் ஆக ஆரம்பிச்சிருச்சா? PGA 153 நோட் பண்ணிங்கன்னா கீழே பாருங்கள், பார்ட்டிஷன் டேபிள் எக்ஸ்ப்ளோரர்னு இருக்குது, ஜேடாக்கு குயிக் செட்டுன்னு ஒன்று இருக்குது. அதில் போனோம்னா நமக்கு வந்துட்டு பூட் லாஜிக். ஓகே, இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிளாக் ஸ்பீடை சேஞ்ச் பண்ணுறது, இல்லை பூட்லன் A பூட்லன் B அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ளாக்ஸ் இதெல்லாமே இந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் இருக்குது. கீழே பார்ட்டிஷன் டேபிள் எக்ஸ்ப்ளோரர்னு ஒன்று இருக்குது. நான் என்ன செய்கிறேன், அந்த பார்ட்டிஷன் டேபிள் எக்ஸ்ப்ளோரர் இருக்குல்ல, அது முதல்ல கனெக்ட் ஆகுதுன்னு அதையும் பார்ப்போம். ஒன்ஸ் அதை நான் கனெக்ட் பண்ணுறேன், கார்டில் இருக்கிற டேட்டாஸ் வந்து முதல்ல பார்ட்டிஷன்ஸ் எல்லாமே இதாகுதா ரீட் ஆகுதாங்கிறத பார்ப்போம். என் கார்டில் இருக்கிற டேட்டாஸ் பார்ட்டிஷன்ஸ் எல்லாமே லைவாக மொபைலில் ரீட் ஆகிட்டு இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். என்னென்னா ப்ளூடூத் கனெக்ஷனுங்கிறதுனால மேபி டிலே ஆகலாம். ரீட் ஆகிடுச்சு, இதோ கம்ப்ளீட் ரீட் ஆகிடுச்சு ஆல்ரெடி. பார்ட்டிஷன்ஸ் எல்லாமே ரீட் ஆகிடுச்சு. கார்டு டீட்டெயில் எல்லாமே காட்டுது. பூட்லாம் ஜிகன் B 26 மேட்ஸு ஸ்லாட் B எல்லாமே காட்டுது. சூப்பர் ஃபாஸ்ட்டாக தான் ரீட் ஆகிருக்கு. ஸோ இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் டேரெக்டாக இந்த இடத்துல வந்துட்டு அந்த பார்ட்டிஷன்ஸை வந்து சர்ச் பண்ணிங்கன்னா அது அங்கேயே டேரெக்டாக வந்துடும். ஓகே, வந்துருச்சா? இப்போ அந்த பார்ட்டிஷனை தொட்ட உடனேயும் எஃப்ஆர்பின்னு டைப் பண்ணுறோம். மேலே தொட்ட உடனே இந்த இடத்துல என்ன வருது? ரீட் பார்ட்டிஷன், ரைட் பார்ட்டிஷன், எரேஸ் பார்ட்டிஷன். இப்போ நம்ம எஃப்ஆர்பி ரிமூவ் பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ண போகிறோம்? இந்த எரேஸ் பார்ட்டிஷனை நம்ம கிளிக் பண்ணோம்னா இங்கே என்ன நடக்க ஆரம்பிக்குதுன்னு பாருங்கள். எரேசிங் திஸ் பார்ட்டிஷன், எரேஸ். இப்போ என்ன நடக்குது? எஃப்ஆர்பி ரிமூவ் ஆகுது. மெதுவாக எஃப்ஆர்பி ரிமூவ் ஆகும். எஃப்ஆர்பி ரிமூவ் உங்களுக்கு வந்து யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணிங்கன்னா வித்தின் செகண்டில் நடந்துடும். ப்ளூடூத்துங்கிறதுனால எவ்வளோ மெதுவாக நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த எஃப்ஆர்பி பார்ட்டிஷன் மெதுவாக எரேஸ் ஆகிட்டு இருக்குது. ஆகட்டும், வெயிட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் எந்த பார்ட்டிஷனை பேக்கப் எடுக்கணும், எந்த பார்ட்டிஷனை வந்து எரேஸ் பண்ணணும், அல்லது ஃபார்வர்ட் பண்ணணும், எரேஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் டேரெக்டாக அந்த பார்ட்டிஷனோட நேமவே சர்ச் பண்ணி பேக்கப்பு ரைட்டு எரேஸ் எதுனாலும் நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ நான் பேக்கப் எடுக்கலை, ஏன்னா இது டம்மி கார்டுங்கிறதுனால நான் பேக்கப் எடுக்கலை. நீங்கள் பேக்கப் எடுத்துகிட்டு பண்ணிக்கோங்க. ஓகே, டன். இப்போ என்ன இருக்குதுன்னா எஃப்ஆர்பி டன். இப்போ நான் இந்த இடத்துல திரும்பவும் ட்ரை பண்ணுறேன். எஃப்ஆர்பி. ஓகே, எஃப்ஆர்பி பார்ட்டிஷனை தொட்டோன்னா ரீடு பார்ட்டிஷன், ரைட் பார்ட்டிஷன், எரேஸ் பார்ட்டிஷன். ரீடு, ரைட், தென் எரேஸ் எது வேணாலும் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம். ஸோ நான் இதை க்ளோஸ் கொடுத்துட்டு இப்போ திரும்ப பார்ட்டிஷன் டேபிள்லேருந்து வெளியில் போகிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா திரும்பவும் இந்த இடத்துல கனெக்ட் ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னோம்னா இந்த யூஆர்ட் ஆப்ஷன் எல்லாமே நமக்கு இந்த இடத்துல டயக்னாஸ்டிக் டூல் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற மாதிரி அது எல்லாமே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரீகனெக்ட், ஒன்ஸ் கனெக்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்குறேன். இங்கே பாருங்கள், ஆஸ் யூஸ்வல் கனெக்ட் ஆகிற மாதிரி காட்டுது. ஓகே, இது வந்து 256 கார்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வருது. பார்ட்டிஷனாக பார்க்குற மாதிரி இருந்தால் இங்கே கிளிக் பண்ணணும். ஜஸ்ட்டு கார்டோட டீட்டெயில் மட்டும் பார்க்குற மாதிரி இருந்தால் இந்த சைடில் கனெக்ட் ஆப்ஷன் மட்டும் கொடுத்தா போதும். கனெக்ட் ஆகிடுச்சு. கார்டோட ஹெல்த் வந்து 10 to 20%, கீழே 10 to 20% SLC MLC காட்டுது. ஓகே, ஸோ இது வந்து நமக்கு இப்போதைக்கு உங்களுக்கு நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் வந்தோடனையும் பாக்ஸோட ஃபர்ம்வேரை அப்டேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஜஸ்ட்டு வந்து பாக்ஸ் உங்களுடைய மொபைல் ஆண்ட்ராய்டு மொபைலில் ப்ளூடூத் ஆன் பண்ணிங்கனாலே பாக்ஸோட ப்ளூடூத் நேமை காட்டும். கனெக்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு ப்ளூடூத்தில் பேர் ஆகிக்கும். அதுக்கு அடுத்ததாக பாக்ஸோட டிஸ்பிளேயில் ரைட் பட்டனை கிளிக் பண்ணிகிட்டே போனீங்க அப்படின்னாக்கா இங்கே மேலே வந்து ப்ளூடூத்துங்கிற ஒரு இடத்துல வந்து நிற்கும். ப்ளூடூத் 5.0ங்கிற இடத்துல வந்து நிற்கும். அந்த இடத்துல பின் நம்பர் காட்டும். அந்த பின் நம்பரை இந்த சாஃப்ட்வேருக்குள்ளே எஃப்ஆர்பி சாஃப்ட்வேருக்குள்ளார போயிட்டு ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டு இந்த இடத்துல பாக்ஸோட பிக்சர் காட்டும், உங்கள் சீரியல் நம்பர் காட்டும், எவ்வளோ வந்து கம்யூனிகேஷன் ஆயிருக்குது, எவ்வளோ டெசிபிள் கனெக்ட் ஆயிருக்குன்னு. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல இந்த பாக்ஸோட பின் நம்பர் கேட்கும். கொடுத்தீங்கன்னா பேர் ஆகிடும். அடுத்த ஸ்டேட்டஸு நீங்கள் டேரெக்டாக வந்து ஐஎஸ்பி அடிச்சிருந்தாலும் சரி, சிப் ஆஃப் பண்ணி அடாப்டரில் போட்டிருந்தாலும் சரி, நீங்கள் அந்த இடத்துல பார்ட்டிஷனை சர்ச் பண்ணி வேணும்னாலும் எரேஸ் பண்ணிக்கலாம், ரீட் ரைட் பண்ணிக்கலாம், எல்லா வேலையும் பண்ணிக்கலாம். இன்னும் என்னென்ன உள்ள ஆப்ஷன் இருக்குதுங்கிறத நான் காமிச்சிருக்கிறேன். அடுத்தடுத்த அப்டேட்டில் அவங்க இன்னும் நிறைய உள்ள எக்ஸாக்ட் உள்ளே கொண்டு வந்துருவாங்க. வைஃபையை கொண்டு வந்துருவாங்க. அது வந்து உங்களுக்கு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
ஸோ இது சார்ந்து உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த வீடியோ கீழே நீங்கள் வந்துட்டு கமெண்ட்ஸாக போடுங்க. நான் வந்து உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயிலை வந்து கமெண்ட்ஸில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.